அங்கே போயிரு போ, அங்கே போயிரு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி செகண்ட் டேயில் வந்து ரிவல்ஸ் எடுக்க போறியா? ஓகே வெயிட் பண்ணுங்க. ரிவல்ஸ் எடுக்க போகிறான், எல்போர்டு பார்த்துக்கலாம். ஸோ ரிவல்ஸ் எடுக்க போகிறோம். அதுவும் ஓட்ட தெரியாத சப்பி பங்கு விட்டுறாத, கதை உடச்சி பின்னால் போயிடும். ஜன்னல் ஓப்பன். பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கார்த்தி தான் செகண்ட் பைலட் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிரைவ் பண்ண போகிறாப்ல. ஸோ வினோத் ப்ரோக்கு இன்னைக்கு ரெஸ்ட்டு. இப்போ என்ன பிரச்சனை? அவன் என்ன சொல்லுவானா? வா 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 வா. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோவிந்தா போடுவோமா? வேண்டாமா, திருப்பதி இல்லையே இது. ஓகே கார்த்தி, விக்கி வா ப்ரோ என்ன சரி. நீங்க செகண்ட் பைலட் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறாப்ல. வண்டி நியூட்ரல் பண்ணி பைக்கே இருக்கும். நியூட்ரல் போட்டு பிரேக் மட்டும் கீழ வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இது மட்டும் தாங்க லாபம். ஏன்னா கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நியூட்ரல் போட்டே போயிடலாம். ஆனால் அப்படி போகிறது தப்பு தான். இருந்தாலும் டீசலையும் பெட்ரோலையும் மிச்சப்படுத்தணும்னா அப்படி போகிறதுனும். நாளைக்கு என்ன பிளான்? நீ கரெக்டாக இருக்கும். நாளைக்கு பூம்பாறை போவோம். நாளைக்கு இங்கே இருக்க போகிறோம். நாளைக்கு 3 மணி நேரம் ரூம் 11 மணி நாளைக்கு காலையிலையா? ஆமாம். அப்போ மதியம் அப்படி கிளம்பி கீழே இறங்கிட்டே இருப்போம். ஓகேவா? அப்போ பூம்பாறை பூம்பாறை போகிற வழியில் பார்ப்போம். இங்கிட்டா ரைட்டு இண்டிகேட்டர் கொடுக்க போகிறோம். காலைல வச்சு சொல்லிட்டு போகிறோம். பாஸ் இண்டிகேட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க பாஸ். போட்டு இதில் தான் ஸ்பீடாக வந்துட்டேன். 2 சைடு வண்டி வர்றாங்க. இந்த போர்டில் வண்டி விட்டுருக்கு. பெட்டி இல்லையா காலையில்? நம்மளோட செகண்ட் டே கொடைக்கானல் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 4-5 சூசைட் பாயிண்ட் போகிறோம். ஸோ நான் போனதே கிடையாது அந்த சூசைட் பாயிண்ட். ஏன்னா எல்லாம் குட்டி சூசைட் பாயிண்ட்டு. அங்கெல்லாம் போகலாம். ஏன்னா இப்போ வந்து நான் போகாத இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணவெளி, ஸோ சம்திங் 2-3 இடம் இருக்குது. பூம்பாறை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக வேண்டியிருக்கு. ஸோ ட்ரிப் இன்றைக்கும் நல்லா ஃபன்னாக தான் போகணும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பசங்களோட சேர்ந்தாலே கண்டிப்பாக ஃபன்னாக போகும். நானும் நிறைய ஜோக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜோக் சேனல், ஸோ நம்ம ஃபன் பண்ணுற இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே ஃபன்னாக தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபன்னான வீடியோஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் தான். ஸோ ஏன்னா நம்ம வந்து லடாக்லேயே நம்ம வந்து சாக்ஸ் போட்டு தான் நடந்தோம். இங்கே அதே மாதிரி தான். இதெல்லாம் அந்தளவுக்குலாம் சில்னஸ் தெரில, எனக்கு ஃபீல் ஆகலை. நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கூலிங்காக இருந்து அப்பவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். போட்டுருப்போம். இவருக்கல்ல இதா இந்த பிளாக்கா
விக்கி பாப்பா உள்ள அப்ப எங்க யூடியூப் சேனலுக்குலாம் நீங்க வர மாட்டீங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. என்ன அந்த ஒரு ஹாய் ப்ரோ தான் இவ எல்லா வீடியோலயும் சொல்லிடுறான். வேற ஏதாவது எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேளு. கேளு ஏண்டா குளிர்தா? இல்ல மண்டை காத்து பறக்குது. மண்டை காத்து பறக்குதா? முடி சொல்றா. விக்கி அப்படி என்ன போட்டோ எடு. கேம்ப் இந்த இதே ஒரு போட்டோ எடு. அப்படி எடுக்குவா? இதே போட்டோ எடுக்குவா? வேண்டாம் நீ கேட்டாவே இருக்க மாட்டேன். சவுண்ட் ஏத்து. ஏய் சவுண்ட் ஃபுல்லா. வா 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 வா. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன்னை கூடி மச்சான போல் பாட போறேடா. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி மாடி சோப்பையில கண்ண முடி நீச்சல் அப்படியே ரெக்கார்டாவுங்க இதுக்குள்ள போனா சுத்திரும் விளையாட முடியாது. இருக்கு இதுல வீடியோ அந்த ரிட்டர்ன் இதா நம்மள சுத்த விடுவோமா? ஆண்ட்ராய்டு இருக்கு நம்ம கிட்டயும். சரி நான் எல்லாம் இறங்கிடுறேன். போன கடம்டா ஃப்ரண்ட்ல இருக்கு. ஃப்ரண்ட்ல கிடக்கு. என்ன நடக்கலாம்? புள்ளி மறந்து போயா? மாஸ்க் மறந்தாரு. மாஸ்க் போடல ப்ரோ. என்னப்பா இவ்வளவு நேரம் வாய் ஓப்பனா இருக்குன்னு? வாய் ஓப்பனா இருக்கா? எவ்வளவு உள்ளோடாம இருக்கா? இவர்த்தி இப்போ பாவாடை கட்டியிருக்காங்க. அப்படி நான் திறந்து வர. அது என்னது? நண்டு பிராண்ட். இப்படி ஏறி போயிடலாம். ஆமா அப்படிதான் நேற்று போனோம். ஒரு ஹோட்டல் வர அது பக்கத்தில் மெல்ல போவோம். அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருவோம். இங்க பார்க்காம ரிவர்ஸ் எடுத்து ஏறி ப்ரோ. இந்த சைடு என் சைடு ஏறு. என் சைடு வா. என் சைடு வா. ஆன்சர் பாத்துக்க. தமிழ்நாடு ஹோட்டல் வந்து காசு அதிகமா இருக்கு. கவர்மெண்ட்டுக்குள்ளது அதிகம். இப்ப நம்ம வந்திருக்கோம் தெரியுமா வெளியே? எல்லா ஊர்லயுமே உண்டு. கன்னியாகுமரி இந்த டைம்ல பார்த்தா கம்மியா வாங்கலாம் ப்ரோ. இல்ல இந்த டைம்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நம்ம ரூமை போய் க்ளீன் பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு நீட் பண்ணிருப்பாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அவங்க. அது எவ்வளவு வரும்? கம்மியா தான் ப்ரோ இருக்கும். ரொம்பலாம் அதிகமா இருக்கு. எல்லாம் நம்ம பேச்சல தான் ப்ரோ இருக்கு. 1000 ரூபா வருமா? 1000 ரூபா கூட. பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது. நாங்கள் சாப்பிட போகிறோம். வினோத் மட்டும் ரூமில் இருந்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தலைவலிமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அவருக்கு பார்சல் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 இடம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோப்ரோவில் தான் வீடியோ எடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த இதுலேருந்து இனிமேல் வீடியோ எல்லாத்தையும் இதில் எடுத்துகிட்டு எப்படி தான் இதில் மாற்ற போகிறேன்னு தெரியல. ஸோ மாற்றி கண்டிப்பாக கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து அடுத்த வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அது ட்ரக்கிங் வீடியோ நடந்து போகிறலான்னு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மொபைலோட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதில் எடுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பையன் பார்த்தீங்கன்னா சப்ளை இறக்கிட்டான்.
அங்கே போயிரு போ, அங்கே போயிரு. இல்லைடா கேமரா நல்லா இருக்கும்ட்டு வாங்கினேன், கடைசியில் பார்த்தா ரொம்ப மோசமாயிருச்சு. இங்கே இரு. இப்போ அடுத்த இல்லை புதுசுடா, அன்றைக்கி லாஞ்சா கேக் கட் பண்ணோம் மொபைல் வாங்கும்போது. புதுசு யாருமே அந்தளவுக்கு ரிவ்யூ போடல. போன ரிவ்யூ போட்டேன்.